டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். என் பேக்ரவுண்ட் பார்த்தீங்களா பின்னாடி? ஆக்சுவலி நாங்கள் வந்து இப்போ வந்து கொடைக்கானலில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லணும் தான் ஆசை. பட் நாங்கள் வந்து சென்னையில் தான் இருக்கோம். பார்த்தீங்கன்னா பயங்கர புகை மூட்டமாக இருக்குது. எதுவுமே தெரில, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ரொம்ப பயங்கரமான பனி, ஸ்னோ பயங்கரமாக இருக்குது. இப்போ வந்து 6 மணி ஆகுது, கரெக்டாக டைம் 6 ஆகுது, 7 ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்படி தான் இருக்குது டெய்லியுமே, சரியான பனி. ஸோ இந்த காலையிலே வந்து எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து சேலம் வந்து போகிறோம். ஸோ எதுக்கு போகிறோம், என்ன டீட்டெயில் எல்லாமே வந்து இந்த ட்ராவல், அதாவது ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறமா ஒரு லாங் ட்ராவல் போகிறோம். அதுவும் இன்பிட்வீன் இந்த பிஸி டைமில் என்ன ரீசனுக்காக நாங்கள் போகிறோம் அப்படின்றத வந்து இந்த வீடியோ பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு வந்து இதை பார்க்க எல்லாமே வந்து நானே ஹஸ்பண்டும் ஷேர் பண்ணுறோம். இப்போதைக்கு வாங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து சென்னை கிளைமேட்டை வந்து பார்த்துட்டு தான் இருக்குது. எதுவுமே தெரியல. டூட்டி, திஸ் இஸ் சென்னை. எப்படி இருக்கு பாருங்க, ரோடே தெரியல. இதில் நாங்கள் எப்படி போகிறோன்றது எங்களுக்கே தெரில. கிட்ட போனால் தான் ரோடு தெரியுது. ஹூஸ் கம்மிங்கா, யார் வரா யார் போகிறா எதுவுமே தெரில. ஃபைனலி வந்து எங்களோட நேஷ்னல் ஹைவே வந்து ரீச் பண்ணிட்டோம். இப்போ ட்ராவல் வந்து சென்னை டு சேலம். பட் பாருங்கள், சென்னை வந்து இப்போ பனி டைமில் இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக ரோடு எல்லாமே க்ளோஸ்டாக இருக்குது. ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் தான் வந்து நம்ம வந்து வெஹிக்கிள் வந்து ஓட்டிகிட்டு போக முடியும். இப்போ எங்களோட ட்ராவல் அரௌண்ட் 250 கிலோமீட்டர் கிட்ட வரும். ஏர்லி மார்னிங் கிளம்புனதால எப்போவுமே ஹைவேஸில் போனால் நாங்கள் 99ல் ஸ்டாப் பண்ணி சாப்பிட்றது வழக்கம். ஸோ அங்கே தான் வந்து இந்த மாதிரி ஜீரக தண்ணி, அப்புறம் ஆவாரம்பூ தண்ணி, வெந்நீர் இதெல்லாம் இருக்கும். நாங்கள் செட் தோசை, வடைக்கறி 2 பேருமே சாப்பிட்டுட்டோம். ஸோ எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சாச்சு. ஃபைனலாக வந்து பனிலாம் முடிஞ்சு எங்களோட ட்ராவல் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ தான் வந்து சாப்பிட்டோம். யூஸ்வலாக சாப்பிட்ற கடையில் வந்து சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் நோக்கிய பயணம். சேலமில் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் தான் அந்த சஸ்பென்ஸ். பட் எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸாக தான் இருக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரிப் வந்து இதுதான், அந்த ஒரு விஷயத்துக்காக. கண்டிப்பாக வந்து இந்த விளாக் பாருங்கள், எங்கே போகிறோம் என்னன்றது. நாங்கள் அங்கே ரீச் ஆகிட்டு வேணால் அந்த சஸ்பென்ஸை வந்து நாங்கள் ரிவீல் பண்ணுறோம். நம்ம வந்து இப்போ சேலமுக்கு தான் போயிட்டுருக்கோம். சேலம் நோக்கிய பயணம். இப்போ தான் சென்னையிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் க்ராஸ் பண்ணி வந்திருக்கோம். இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த ட்ராவல் இது எல்லாம் எதுக்கு, அதுவும் நானே எதுக்கு போகிறேன் அப்படி எல்லாத்தையுமே வந்து விலாவரியாக கார்லேருந்து இறங்கினோன்னு நம்ம வந்து பார்க்கலாம். மக்களே பார்த்துட்டே இருங்க. நீங்களும் வந்து எங்கள் கூட இந்த ட்ராவல் எல்லாம் வந்து அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு எங்கள் கூட அப்படியே சேலமுக்கு வாங்க. நாங்கள் எங்கே வரதுக்கு வந்தோமோ அங்கே ரீச் ஆகிட்டோம். நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சேலம் இளம்பிள்ளை அப்படின்ற பிளேஸில் தான் இருக்கோம். ஸோ இங்கே வந்து நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் வந்து நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம், ஒரு குட் நியூஸ் இருக்குது. இப்போ வீடு புதுசாக வாங்கினது மட்டும் இல்லாமல் இன்னொரு குட் நியூஸும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் சொல்லியிருந்தோம். அந்த குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து களுவாஞ்சிக்குடி, ஸ்ரீலங்காவில் களுவாஞ்சிக்குடியில் வந்து ஷாப் வந்து ஒன்று ஓப்பன் பண்ண போகிறாரு. ஸோ களுவாஞ்சிக்குடியில் வந்து துணி, அதாவது ஒரு ட்ரெஸ் பொட்டிக் மாதிரி ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து என்னை வந்து ரெக்வஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் வந்து சாரீஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணி கொடுங்கன்ட்டு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நிறைய பேர் வந்து நான் என்ன சாரீ கட்டினாலும் சரி, ட்ரெஸ் போட்டாலும் சரி, நிறைய பேர் வந்து என்னோடய கலெக்ஷன்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நான் உங்களுக்கு வந்து தறிக்கே வந்திருக்கேன். ஸோ ஒரிஜினலாக வந்து குவாலிட்டியாக வந்து சாரீ கிடைக்கணும். குவாலிட்டி ப்ராடக்ட் உங்களுக்கு சேம் அதே, அதாவது டூப்ளிகேட் ப்ராடக்ட் எந்த ப்ரைஸில் கிடைக்குதோ அதே ப்ரைஸில் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வந்து எங்கள் கடையில் சாரீஸ், சுடிதார்ஸ், ப்ளவுஸ் பிட், அதுக்கப்புறம் நிறைய ஃபேப்ரிக்ஸ் இது எல்லாமே வந்து வைக்கலான்ட்டு இப்போ ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நிறைய ஸ்டாக் இல்லைனாலும் லிமிட்டட் ஸ்டாக்ஸில் வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டான மாடல்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து நான் இன்றைக்கி என்னோடய ஃபர்ஸ்ட்டு ஷாப்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் இளம்பிள்ளையில் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பியூரான சில்க், லைக் பியூர் சில்க்ஸு, இளம்பிள்ளை சில்க்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த சாரீ வந்து நான் வந்தோடனே கேட்டேன், இதுன்னா நீங்கள் பழைய சாரீலாம் எடுப்பீங்களான்னு சொல்லிட்டு. பட் ஒரு தறியிலேருந்து பியூராக நெஞ்சிட்டு வர சில்க் சாரீ வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து இதை வந்து பாலிஷ்க்கு அனுப்பி தான் அந்த சாரீ வந்து பாலிஷ் ஆகும். இது வந்து பியூர் சில்க்கு. ஸோ சில்க்லேயே வந்து பியூர் சில்க் இருக்குது, அதுக்கு அக்மார்க் இருக்குது, அது செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி, லோ குவாலிட்டியும் இருக்குது. ஸோ நான் வந்து ஒரிஜினல் குவாலிட்டியான சாரீ வந்து
எங்களோட ஸ்ரீலங்கன் பீப்புளுக்காக, என்னோட ஃபாலோவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்காகவும் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். தமிழ் நியூ இயர்க்குள்ளே ஷாப் வந்து ஓப்பனிங் பண்ணுவோம். அந்த ஓப்பனிங் டேட் வந்து சூன் வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி வந்து பர்ச்சேஸோட vlog எல்லாமே நீங்கள் என்னோட சேர்ந்து பார்க்க போகிறீங்க. இப்போ வந்திருக்கிறதும் ஒரு பெரிய ஃபேக்ட்ரிக்கு தான் வந்திருக்கோம், அதுவும் தறிக்கே வந்திருக்கோம். எங்களோட ஷாப்பிங்லாம் முடிஞ்சிச்சு. பார்க்குறீங்களா எவ்வளோ சாரீ எடுத்திருக்கேன்னு. பட் கலெக்ஷன்லாம் வந்து நான் ஸ்ரீலங்காவில் வந்தே காமிப்பேன். அதுதான் எங்களோட சாரீஸ். பாருங்கள் வாங்கி. ஸோ இங்கே இருக்க பாக்ஸஸ் எல்லாமே வந்து நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண சாரீஸு. அதில் ஹைலைட்டான ஒரே ஒரு சாரீ மட்டும் சூப்பரான காட்டனில் ஆஃபீஸ்க்கு கட்டிட்டு போகிறது. அது காட்டனாகவும் இருக்கும், சில்க் டச்லேயும் இருக்குது. அதில் ஒரே ஒரு இது வந்து உங்களுக்கு இப்போ ரிவீல் பண்ணுறேன். ஸோ இந்த சாரீஸ் வந்து அவைலபிளாக இருக்க போது, அதுவும் இல்லாமல் வெரி வெரி லோ ப்ரைஸில் வந்து இது கொடுக்க போகிறேன். இது எஸ்பெஷலி ஃபார் டீச்சர்ஸ், ஆஃபீஸ் போகிற கேர்ள்ஸ் அண்ட் எல்லாருமே, எல்லா டைப் ஆஃப் ஏஜ் பீப்புளும் வந்து இந்த சாரீஸ் வந்து வேர் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசைனர் ப்ளவுஸ் வரும். இந்த சாரீ வந்து காட்டனில் வருது. காட்டன்லேயே வந்து உங்களுக்கு கோல்டன் ஜெரி வச்சு வரும். டிஃப்ரெண்ட் கலர்ஸ், லைக் ஒரு 9-10 கலர்ஸில் வந்து இது வந்து வருது. ஸோ ஒன் ஆஃப் த சாரீ இது வந்து நான் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இதே மாதிரி நிறைய நியூ மாடல் லைக் கல்யாணி காட்டன், அப்புறம் கல்யாணி காட்டன், அதுக்கப்புறம் வந்து முகூர்த்தம் சாரீஸ், மல்மல் காட்டன், அதுக்கப்புறம் கல்யாணி காட்டன் நிறைய வெரைட்டிஸ் வந்து கேட்டிருக்கேன். நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஜோதிகா சாரீ, நயன்தாரா சாரீ, அம்பானி சாரீ, இது எல்லாமே வந்து நம்ம ஸ்ரீலங்காவில் ரொம்ப லோ ப்ரைஸில் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து நான் என்னோடய சாரீஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். ஸோ இதோட சாரியோட கேட்லாக் வந்து ஒன் ஆஃப் த சாரீ கேட்லாக் இது வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இத்தனை கலர்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ எல்லா கலருமே அவைலபிளாக இருக்க போகுது. ஸோ இந்த சாரீஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ட்ரெண்ட் வந்து ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன் தமிழ் நியூ இயருக்கு இன் ஸ்ரீலங்கா. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பர்சனலி எனக்கு இந்த சாரீ பிடிச்சதால இதை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நிறைய சாரீஸ் வந்து பர்சனல் கலெக்ஷன்ஸாக எடுத்திருக்கேன் நான். ஸோ இதில் இருக்க பார்டர்லெஸ் சாரீ, ஸ்மால் பார்டர் சில்க் சாரீஸ், இது எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பர்ச்சேஸ் வந்து நான் பெங்களூரில் இன்னும் நிறைய சிட்டிஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். எஸ்பெஷலி பியோர் சில்க் காஞ்சிபுரமில் போய் வாங்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இப்போ என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் ஒரு மாதம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஸ்லோவாக எங்களோட ஷாப் ஓப்பன் ஆகும். ஸோ ஷாப்போட டீட்டெயில்ஸ் சீக்கிரமாக நான். ஸோ இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து சுட சுட தறியிலேருந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இங்கே தறியிலேருந்து வர சுட சுட நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் வெளியில் மாடல் போகிறதுக்கு முன்னாடி. ஸோ இது எல்லாமே தறியிலேருந்து வந்து எடுக்கிறாங்க. இளம் பிள்ளை சாரி, அந்த பட்டு சாரி, பார்டர்லெஸ் சாரி, வெயிட்லெஸ் சாரி, சில்க் காட்டன் சாரீஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அதனால தான் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு இது ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாடல்ஸ் ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். ஸோ அவங்க தறியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்ச எல்லா நியூ மாடல்ஸுமே நான் வந்து கிராப் பண்ணிட்டேன். செலக்டிவாக தான் எடுத்திருக்கேன் சாரி. ரொம்ப எது எனக்கு பிடிச்சிருக்கோ அந்த கலர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இவர் எதையும் செலக்ட் பண்ணல, நான் தான் எல்லாம் செலக்ட் பண்ணேன். எனக்கு பிடிச்ச மாடல் எடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து வேணும். ஸோ நெக்ஸ்ட்டு எங்களோட லைஃப்பில் வந்து அடுத்த ஸ்டெப்பை வந்து இதை எடுத்து வைக்கிறோம். ஸோ எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸும் வேணும். கண்டிப்பாக வந்து ஷாப்ஸ் எல்லாம் விசிட் பண்ணுங்கள். ரொம்ப பெரிய அளவு ஷாப்ஸ் கிடையாது, பொட்டிக் மாதிரி தான், ஒரு மீடியம் சைஸில் ஸ்டார்டிங் ரேஞ்சு தான். அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ட்ரெண்டிங்காக நியூ ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்து இறக்கலாம். ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாக் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும். இது வந்து எப்படின்னு சொன்னால் குவாலிட்டியான குட் ப்ரைஸில். ஆமாம், ரொம்ப நிறைய குவிச்சு வைக்காமல் லிமிட்டடான ஸ்டாக்ஸ் ப்ளஸ் குட் குவாலிட்டி. ஏன்னா ஒரு சாரியை வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 வாட்டியாவது கட்டணும். ஒரே வாட்டி கட்டிட்டு துவைக்கிறதுக்கு வந்து நம்ம அவ்வளோ காஸ்ட் கொடுத்து சாரி வாங்க வேணாம். அட்லீஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸாவது கட்டுற மாதிரி இருக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் வந்து இதை வந்து லோ ப்ரைஸ் அதை சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நாங்கள் எடுத்துருக்கிற ப்ரைஸ் எல்லாம் ஓகே, நீங்கள் கட்டக்குள்ளே உங்களுக்கு தெரியும். பியோர் கல்யாணி காட்டன்னா என்ன, டியூப்ளிகேட் வெர்ஷன்னா என்ன, எல்லாமே வந்து உங்களுக்கு எங்கள் சாரீஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து இன்றைக்கி வந்து எங்களோட சேலம் ஷாப்பிங் வந்து முடிச்சிட்டோம். இப்போ ஆன் த வே டு ஹவுஸ் ஒரு 2-3 ஷாப்பில் கல்யாணி காட்டன் மட்டும் எடுக்கலான்ட்டு இருக்கேன். மற்றபடி மேஜராக வந்து ஷாப்பிங் வந்து முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து சென்னை போகிறோம். ஸோ போகிற வழியில் என்னெல்லாம் பண்ணுன்றதையும் நீங்கள் பாருங்கள். இந்த இளம்பிள்ளை சுற்றி எல்லார் வீட்லேயும் தறி இருக்குது. எல்லாருமே வந்து தறி சாரி வந்து நெய்கிறாங்க. ஒரு சாரி நெய்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 40 days ஆகுமாமா. ஸோ தறியில் பாருங்கள், ஒரு சாரியை வந்து 40 நாள் நெஞ்சு தான் நம்மளுக்கு வந்து அது வருது.
அப்படியே அப்படியே ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி எந்த இடத்துல பெஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்து நாங்கள் வந்து எங்கள் ஷாப்ஸ்க்கு வந்து செலக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ காலையில் வந்தோம், இப்போ கிட்டத்தட்ட வந்து ஈவினிங்கே ஆயிடுச்சு. இனிமேல் தான் வந்து சென்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஆனாலும் என் ஹஸ்பண்ட் வந்து நிறைய கடைக்கு போகலான்ட்டு அவர் தெரிஞ்சுக்கிறார் ஒரு விஷயமா ஒரு கடையிலேயே எப்படி இருக்குன்னு. பட் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது நாங்கள் வந்து பெஸ்ட்டான ஒரு கடையில் தான் நல்ல குவாலிட்டியான கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்திருக்கோம். கண்டிப்பாக வந்து பார்க்கலாம், நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. என்னென்ன கலெக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க பேஜ். ஆமா, நீங்க ஃபாலோ பண்ணாதான் இனிமேல் வந்து நிறைய சாரி பத்தின அப்டேட்ஸ், நிறைய அப்டேட்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான vlogs எல்லாமே வந்துட்டே இருக்கும் மக்களே. இதோட இந்த வீடியோ எண்ட் பண்றோம். நாங்களும் சென்னையை நோக்கி புறப்பட போறோம். பாய் மக்களே, பாய்.